கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 30 முதல் 36 வசனங்கள். ரோமர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 36 வசனங்கள் முடிய. தியான வசனம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனத்திலே பரிசுத்த பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்படிப்பட்டவைகள் என்பதையும் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்பதையும் இங்கே கூறுகிறார். கடவுள் என்ற வார்த்தைக்கு கடந்து நிற்பவர் என்பது பொருள். ஆம், தேவனுடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் கடந்து நிற்கிறவர். அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம், அறிவு என்பவர்களின் ஆழத்தை யாராலும் அளவிட முடியாது. கடந்து நிற்கிறவர். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. மனிதனுடைய ஞானம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. மனிதன் தன் அறிவை கொண்டு பல காரியங்களை செய்கிறான். அவன் அறிவை உபயோகிக்க வேண்டியதுதான். ஆனால் கடவுளை பற்றியும் அவருடைய கிரியைகளை குறித்தும் பல விஷயங்களை அவன் அறிந்து கொள்ளுகிறான். ஆனால் கடவுளை அளவிட அவனால் முடியவே முடியாது. பரிசுத்த பவுல் இங்கே ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறபடி என்ற ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு தன்னை முற்றிலுமாக அவருடைய பாதத்திலே தாழ்த்தி தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று ரோமர் 16:17 அவர் குறிப்பிடுகிறதை நாமும் கூட எண்ணி அவரோடு சேர்ந்து துதிக்க வேண்டியவன்தான் இந்த மானிடன் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதலாவதாக அவருடைய ஞானம், அறிவு மிகவும் ஆழமானவை. அவருடைய ஞானம், அறிவு மகா ஆழமானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தை ஞானி இயற்றினான். அவன் கூறுவது என்ன? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்பதாக குறிப்பிடுகிறான். சங்கீதக்காரன் சிருஷ்டிப்பின் காரியங்களை ஆராய்ச்சி செய்து அவன் கூறுகிறதை பாருங்கள். 104ஆம் சங்கீதம் 24வது வசனத்திலே, கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். ஆச்சரியத்தோடு அதை விளக்குகிறார். தானியேல் ஒரு விசேஷித்த ஞானவானாக கருதப்பட்டார். தரிசனங்களை காண்பதும் சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் கொடுப்பதுமாக இருந்தார். அவனும் கூட தானியேல் 2ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று சாட்சி பகர்கிறான். அறிவாளியும் கமாலியலின் பாதத்தில் சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்த பவுலும் கூட கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது 1ஆம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது என்று கூறினான். தேவ ஞானத்தின் எல்லையை, அவருடைய ஞானம், அறிவு எனும் ஐஸ்வர்யத்தின் ஆழத்தை மனிதன் அறியக்கூடுமோ? இந்த உபவாச நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நம்மை ஆராய்ந்து அறிகிற இந்த நாட்களில், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஞானம், அறிவை கொண்டு தேவனுடைய அறிவையும் ஞானத்தை நீ அளந்து பார்க்க முற்படுகிறாயோ? தேவனை நீ சோதிக்காதே. தேவனை நீ அவருடைய மகிமையை, அவருடைய ஞானத்தை, அவருடைய அறிவை உன்னுடைய இந்த குருவி மூளையை கொண்டு நீ அளவிட முடியாது என்பதை நீ நான் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். அவர் சர்வ ஞானி. அவர் சர்வ ஞானி. பூமியை அஸ்திபாரப்படுத்தினது மாத்திரமல்ல, புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் என்பதாக குறிப்பிடுகிறார். ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்திற்காக, அறிவுக்காக, அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்த்து மகிமையும் கனமும் ஆண்டவருக்கு செலுத்த நம்மை தீர்மானிப்போம். இரண்டாவதாக, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய நியாய தீர்ப்புகளை பற்றி ஆபிரகாம் சொன்ன வசனத்தை நாம் எப்போது ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நல்லது. ஆதியாகமம் 18:25 ஆபிரகாம் சொல்லுகிறார், துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். இங்கே அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? அவர் எப்போதும் நீதி செய்கிறவராகவே இருக்கிறார். ஆனாலும் கூட அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவையாக இருப்பதால் சிலர் அநீதியுள்ள நியாயாதிபதி என்று நினைக்கக்கூடும். ஏனென்றால் அவர் நியாயம் செய்வது போல் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியை பற்றி பரிசுத்த லூக்கா 18 கூறின போது, மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது பூமியின் மேல் விசுவாசத்தை காண்பாரோ என்று முடிக்கிறார். விசுவாசம் உள்ளவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று உணர்ந்து அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பான். ரட்சித்தாலும் பட்சித்தாலும் அவரையே நோக்கி இரவு பகலாய் விண்ணப்பம் செய்வான். அவருடைய நியாய தீர்ப்பு நியாயமானவை என்பதை காலம் செல்ல செல்ல அவன் அறிந்து கொள்ளுவான். சங்கீதக்காரன் 51 சங்கீதம் 4வது வசனத்திலே, உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். ஏனெனில் தேவன் ஒருபோதும் அநியாயம் செய்கிறவர் அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தபசு நாட்களில் ஆண்டவர் மீது வெறுப்போடும் பகையோடு கூட நீ வந்திருக்கிறாயோ? ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே நன்மை செய்யவில்லை, நீதி செய்யவில்லை, நியாயம் செய்யவில்லை, ஏன் எனக்கு திரும்ப திரும்ப உபத்திரவங்கள் என்று சொல்லி நீ ஒரு ஆதரவற்ற ஒரு நிலையில் இருப்பவனைப் போல அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நீதி செய்கிற கர்த்தர். அவர் சர்வலோக நீதி செய்கிறவர். அவர் நீதி செய்யாதிருப்பாரா? என்னுடைய பார்வையிலே நாம் நடக்கின்ற இந்த பயணங்கள், இல்லையென்றால் நாம் சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் நமக்கு அநீதியைப் போல காணப்படலாம். தேவன் காணாதவர் போல் இருக்கிறார் என்பதை ஒருவேளை நம்முடைய பிரமையான வாழ்க்கை வெளிப்படுத்தலாம். ஆனால் தேவன் செயல்படுகிறார். தேவனுடைய வேலைக்கு நீயும் நானும் காத்திருக்கும்படியாக இந்த நாட்களில் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்பட முடியாதவைகள். அவர் நியாயம் செய்கிற கர்த்தர், நீதி செய்கிற கர்த்தர், நீதியிலே பிரியப்படுகிற தேவன். ஆகையினாலே நீ கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அநீதியாய் நடத்தப்படுகிறாய் என்பதை நீ உணர்ந்து ஒருவேளை ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி உன்னுடைய மனுஷிக எண்ணத்திலே நீ எண்ணாதே. தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவனுடைய புத்தி ஆராயப்பட முடியாதவை, ஆழமானவை. ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உனக்காக நான் கொண்டிருக்கும் திட்டம் உன்னுடைய தீமைக்கல்ல, நன்மைக்கானவைகளே என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் ஆண்டவர் உனக்காக கொண்டிருக்கிற திட்டம், தீர்மானம், அது மிகவும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை மறந்து போகாது. மூன்றாவதாக, அவருடைய வழிகள் ஆராயப்படாதவை. அவருடைய வழிகள் இல்லை என்றால் அவருடைய நடத்துதல்கள், அவருடைய வழிநடப்புகள், உன்னையும் என்னையும் அவர் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற அந்த பாதைகள் ஆராயப்படாதவைகளாக இருக்கிறது. ஆபிரகாம் தான் எந்த இடத்திற்கு போகிறேன் என்று தெரியாமல் போ என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சென்றது போல
நீங்களும் நானும் அவர் காட்டும் வழியில் முற்றிலுமாய் அவரை நம்பி நடந்தால் இறுதியில் நாம் அவ்வாறு செய்ததே நல்லது என்பதை ஒரு நாளிலே அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. காற்றிலும் கடலிலும் மனிதன் வழிகளை கண்டுபிடிக்கிறான். கர்த்தரின் வழியோ தெளிவாக இருந்தாலும் அந்த வழியாக நம்மை நடத்தும் ரகசியம் ஆராயப்படாதது. தேவனுடைய வழிகள் சுழல் காற்றிலும் நடுக்கடலிலும் இருக்கிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, அப்படியானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஓசியா 14:9 பாருங்கள். இவைகளை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். பாதகரோவென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆம், இந்த லெந்து நாட்களில் அவருடைய வழிகள் ஆராயப்படாத வழிகள் என்பதை உணர்ந்து அவருடைய வழிக்கு, இல்லை என்றால் வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய திட்டம் சித்தம் உன்னை எந்த வழியில் நடத்துகிறாரோ அந்த சித்தத்திற்கு நீ உன்னை அடிபணிய உன்னை அர்ப்பணிக்க ஆண்டவர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என்னுடைய சுய வழியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். தன்னியமான வழியாக இருக்கிறது, நான் விரும்புகின்ற வழியாக இருக்கிறது. உம்முடைய வழிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்முடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து எந்த இடத்திலே இருக்கிறோம், எந்த பாதையிலே நடக்கிறோம் என்பதை உணர்ந்து அவர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். உம்முடைய நடைகள் நித்திய நடைகள் என்பதை உணர்ந்து ஆராயப்பட முடியாத உம்முடைய வழிகளையும் உம்முடைய சித்தத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள முற்படாது உம்முடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் உம்முடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.